எல்லோருக்கும் வணக்கம். மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தோம். அடுத்த ஒரு வாரத்தில் திவாலி சம்பந்தப்பட்ட ரேலி பயங்கரமாக இருக்க போது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 400-500 பாயிண்டாவது கிடைக்கும். ஒரு வாரங்க, ஒரே வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் தான் நம்மளுக்கு ஏதாவது சாதகமான நியூஸ் வேணும். அதுவும் இல்லாமல் Q2 ரிசல்ட்டும் வந்து ஃபேட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த நவம்பர்னுடைய அடுத்த வாரத்தில் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு 500-600 பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சுன்னா நல்லா இருக்கும். சில பங்குகள்லாம் 10-20% ஏறினா கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வச்சா பாருங்க, ஒரு ஆப்பு வேதாந்தா ஷேர்னுடைய ரிசல்ட் வருது. என்னன்னு வருது? அவங்க நெட் லாஸ் அப்படின்னு வருது. அதாவது வேதாந்தா ஷேர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது 2020 இருந்து ஆஹா அருமை 1000 கோடி 4000 கோடி 7000 கோடின்னு ஒவ்வொரு குவார்டர்லி லாபம் பண்ணிட்டு வந்தவன் திடீர்னு பார்த்தா இப்ப 915 கோடி நஷ்டம் கும்பா குட்டின்னு எழுதியிருக்கான். நான் போய் எடுத்து பார்க்குறேன் ஹிந்து. ஏன்னா இப்போ இந்த வேதாந்தா வந்து ஜிங்க் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மெட்டல்ஸை பேஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க. ஸோ அப்போ ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல நான் போய் பார்க்குறேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவன் 1737 கோடி லாபம் தான் பண்ணியிருக்கான். சரி டாடா ஸ்டீல்ல போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அவன் நஷ்டம் பண்ணியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல, பட் அவன் ஷாக் அப்சர்வ் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் வேதாந்தால ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னா, அவனுடைய சேல்ஸ்ல குறையல, அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ல குறையல. எங்க வச்சையா நீ ஆப்பு அப்படின்னு பார்த்தா டாக்ஸ்ல கொண்டு 3-1 போட்டிருக்கான். ஏதாவது குறியீடு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. டாக்ஸ் நாங்க 111% கட்டியிருக்கோம் அப்படின்றான். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 8000 கோடி இருந்தாலும் நாங்க 111% நாங்க டாக்ஸ் கட்டியிருக்கோம் சொல்லி டாக்ஸ்ல அந்த லாபத்தை பூரா கழிச்சு எழுது, கணக்கு எழுது. 915 கோடி நஷ்டம்னு கணக்கு எழுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நான் போய் பார்க்குறேன். அப்ப டாடா ஸ்டீல் அந்த மாதிரி ஏதாவது பெரிய அளவில் டாக்ஸ் கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க டாக்ஸ் ஆக்சுவலா குறைவா கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 721% டாக்ஸ் ஒரு இடம் எப்போ காமிச்சிருக்காங்க. சரி ஓகே. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஏதாவது போயிட்டு டாக்ஸை ஹெவியாக காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அங்கெல்லாம் எதுவும் சர்ப்ரைஸ் இல்லை. ஆக மொத்தம் இந்த மெட்டல் செக்டரில் இந்த வேதாந்தாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியல. டாக்ஸில் கொண்டே கணக்கு எழுதி நஷ்டம் அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த முறை அவங்க ஏதாவது டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட். ஆக்சுவலா நீ வந்து வாழ்வா சாவா நிலைமையில் இல்லை. இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் லோல வாழ்வா சாவா நிலைமையில் இல்லை. இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சவங்க தான் ஆக்சுவலா வாழ்வா சாவான்ற நிலைமையில் இருக்காங்க. மேல வந்து ஒரு 10-20% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தா இப்படி ஒரு கும்பா குட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீலினுடைய லாஸை வந்து ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குச்சு. ஸோ வேதாந்தானுடைய லாஸை வந்து ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குதா இல்லையா அப்படின்றது திங்கக்கிழமை தான் தெரியும். என்பது உங்களுக்கு தெரியாது இல்லை. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்லா செலுசெலுப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நல்ல வேலை தெரிஞ்ச ஆளுகளை வச்சுக்கிட்டு வேலை சுமாராக செய்யக்கூடிய அல்லது வேலை தெரியாத ஆளுகளை ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி சரி போயிட்டு வாங்க பை அப்படின்னு ஒரு ஒத்த ரோசாவை கொண்டே அவங்க டேபிளில் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அதே மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா துணிக்கடா அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வயது முதிர்வுனால அவங்க கொஞ்சம் டல் ஆகும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அவன் என்ன தெரியுங்களா பண்ணுவான்? அவன்கிட்ட ஒரு 50 ஷேர் எல்லா செக்டர்ல இருந்து ஒரு நல்ல நல்ல கம்பெனி சில குவாலிஃபிகேஷன் சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருப்பான் 50 கம்பெனி. இப்போ கூட சமீபத்தில் அதானி என்டர்பிரைசஸ் உள்ள வந்தது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு வேறு சில கம்பெனியில மேலே தூக்கி விட்டானு. இப்போ அடுத்த வருஷம் 2024 பிப்ரவரி மார்ச் சமயத்தில் வந்து அதே மாதிரி ஒரு ரீபேலன்ஸ் பண்ணும்போது இந்த UPL அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்கு 26% இறங்கியிருக்கு. இது போக இன்னும் ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. அப்போ அந்த பேராமீட்டர்ஸை கணக்கு பண்ணி UPL கழட்டி விட்டுருவானுங்களோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து. இப்படி தானே அதானி என்டர்பிரைசஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கா. அதானி என்டர்பிரைசஸ்னுடைய 1 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா அவன் 43% இறங்கி கிடக்கிறான். அப்போ இந்த நிஃப்டி பேனல் என்ன பண்ணும்? NSE இந்தியானுடைய பேனல் என்ன பண்ணுவாங்க? சரி இதில் ஏதாவது ஒரு ரிவைஸ் பண்ணும் இல்லையா, அடுத்த வருஷத்தில் ஏதாவது ஒரு ரிவ்யூ இருக்கு. அந்த ரிவ்யூல வந்து ஏதாவது ஒரு ஷேரில் தூக்கி விட்டுட்டு வேற எந்தையாவது கொண்டு வந்து வைக்கலாமா? இருக்கவே இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஏதாவது இப்போ ABC அகர வரிசையில் இருக்கு. இதை நம்ம வந்து வேல்யூ வைஸ்ல அதாவது நல்ல டேர்ன் ஓவர் நடக்கக்கூடிய வரிசையில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இருக்கான். DLF இருக்கான், சோலா ஃபைனான்ஸ் இருக்கான், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்கான், பேங்க் பரோடா, IOC போன்ற பங்குகளில் என்னத்தையாவது கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அங்கே வீக்காக இருக்கிற ஆளுகளை கழட்டி விட்டுறலாமா? அப்போ தானே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது.
ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதானி என்டர்பிரைசஸ் அல்லது யூபிஎல் அது எந்த ஒரு பங்காக இருந்தாலும் டவுனில் இருக்கிற பங்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கிறதுனால பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எஸ்ஐபி போடும்போது இதுக்கு தானே பணம் வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு இதையெல்லாம் தூக்கி விட்டானு வச்சுங்க, அப்புறம் நம்மளும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நிஃப்டி 50 பேஸ் பண்ணி வாங்கி வச்சிருந்தோம்னா இவனை தூக்கிட்டு புதுசாக ஏன் வர்றானோ அவனை தான் வாங்கணும். அதுக்குன்னு புதுசாக வரவனும் பெருசாக ஏறணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் ஷேர் ப்ரைஸ் அப்படின்ற நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இவனை இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ரேலி அப்படின்றது தெரில. மார்ச் 2022 ஆட் பண்ணியிருக்காங்க, நம்ம 23 இருக்கோம், ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் தள்ளி இருக்கோம். அப்போ 2022 இவன் என்னவா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அப்போ உங்களுக்கு வந்து 4606 ரூபா இருந்திருக்கான், இப்போ 5148 ரூபா இருக்கான். அப்ப எந்த புது ஷேர்கள் உள்ள வரப்போகுது அப்படின்றது வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்பொழுது அந்த கம்பெனி எல்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு படத்துல சந்தானம் வந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே அவன் கடைக்கு வரணும், முடி வெட்டிக்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியால பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி தான் ஒரு நண்பர் சொல்றாரு, zerodha மியூச்சுவல் ஃபண்ட் 2 லான்ச் பண்ணுது, நியூ ஃபண்டு. ஸோ அது தளபதி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இல்ல ஏற்கனவே இது போன்ற இதெல்லாம் இருக்கு. இந்த zerodha என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நாங்க ஒரு 2 ஃபண்டு ஆஃபர் பண்றோம். ஒன்னு டாக்ஸ் ரிலேட்டடா, இன்னொன்னு வந்து ஃபண்டு. ஸோ அப்ப இது தளபதி அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்த லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. பட் இவங்க கிட்ட என்ன அட்வான்டேஜ்னா கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியா, அல்லது அதே மாதிரி இவங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் வெறும் 100 ரூபீஸ்ல வாங்க முடியுமா, அது மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, மற்றபடி இது தளபதினா இந்த ஐடியா படி ஏற்கனவே ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அதே ட்ராக்கிங் எரர் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ, இந்த லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதே தான் இவங்களும் மோஸ்ட்லி தரக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ராக்கிங் எரர் மட்டும் கொஞ்சோண்டு வித்தியாசப்படுத்தி காட்டும், பிளஸ் அடிஷனலாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டும், அவ்வளவுதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக்டிவ் ஃபண்ட்ல ஜெயிச்சு காட்ட வந்தாங்க மனுஷன். நாளைக்கே நான் வந்து திருப்பூர் புல்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு புது தீம்ல நான் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு லான்ச் பண்ணி அதனுடைய நெட் அசெட் வேல்யூ வந்து ஒவ்வொரு வருஷமே ஒரு 30% 20% நான் லாபம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் கில்லிக்கு கில்லி. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய தளபதின்னு பாராட்ட முடியல. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்னுடைய ரிட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. என்ன இந்த ஷேர் விட்டு உதவுன்னு உதச்சிருக்காங்க, இப்படி வாங்கியிருக்கா. இந்த ஃபைன் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 7000 ரூபா இருந்தவங்க இப்போ வெறும் 4242 ரூபா இருக்கா. பட் இருந்தாலும் இந்த துக்கத்திலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்கா அவன் ஏற்கனவே ஒரு முறை 4000 ரூபா வரைக்கும் வந்துட்டு 5200 2 முறை டச் பண்ணி பார்த்துருக்கான். ஸோ அவனுடைய ப்ரைஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் நான் வந்து இந்த ஃபைன் ஆர்கானிக்ஸை நான் பார்க்குறேன். இந்த அரவிந்த் லிமிடெட்லாம் வந்து எந்த செக்டர்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டெக்ஸ்டைல் செக்டர்ல இருக்கான். டெக்ஸ்டைல் செக்டர்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கக்கூடியதான். அதில் அந்த அரவிந்த் லிமிடெட்னுடைய ஷேர் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு அருமையான ட்ரெண்டிங் கிளியா இருக்கான். சீசனுக்கு தகுந்த மாதிரி அவன் பாட்டுக்கு 153 ரூபா பல வருடங்கள் தொடர்ந்து மேலே ஏறி அந்த ட்ரெண்டிங் கிளி ஒரு சில வருடங்கள் தொடர்ந்து இறங்கி மறுபடியும் ஏறிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்கா. இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பொழுது அப்படியே அவன் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சப்போஸ் கீழே இறங்கினா கூட மறுபடியும் 200 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 120 ரூபா வந்தா கூட அப்பவும் இந்த ட்ரெண்டிங் கிளி மறுபடியும் திரும்பி வாழ்க்கையில அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உண்டான விளையாட்டு இந்த ஷேர் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடடா நல்ல ஷேர் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதுக்காக அவன் லாபம் தரணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? 7% ஏற்கனவே ஒரு நண்பருக்கு நஷ்டத்தில் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 1300 ரூபாயில் ஒரு சப்போர்ட் 2022 வந்து உளுந்த சப்போர்ட் 1300, மேபி அதை தொட்டா திரும்பி 1700 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1300 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை விட்டுட்டோம்னா நேராக கோவிட் சப்போர்ட் 800 ரூபாய்க்கு போக வேண்டியதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆகா இப்படி யோசிச்சு பாருங்க நண்பர்களே, பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க யாராவது கோவிட் லோக்கு வந்தா தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ஏன்னா அது 10 வருஷத்துக்கு ஒருக்க அத்திப்பூ பூத்த மாதிரி தான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த 1483 ரூபாயிலிருந்து இதே மாதிரி பல ஷேர்கள் எல்லாருமே பழைய கோவிட் லோக்கு வந்துட்டான்னா பல பேர்த்துக்கு சந்தோஷமா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. பட் ஏற்கனவே வாங்கி வச்சவங்க தலையில துண்டை தான் போட்டு கொஞ்ச நாளைக்கு உட்காந்துருக்கணும், அப்புறம் மறுபடியும் மேலே வந்துட போறான். ஒரு நண்பர் கேட்குறப்பல இந்த மிஸ்தான் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக தானே இருக்கா, அப்போ இதெல்லாம் ஒரு மல்டி பேக்கராக மாறிடுமோ அப்படின்ட்டு. மல்டி பேக்கர்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20% மேலே அதனுடைய சேல்ஸ் க்ரோத்து அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் இருந்தால் ஃபைன்.
பட் இதனுடைய ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம், டேட்டாவே காணும். 3 இயர்ஸ்னுடைய டேட்டா என்னன்னு பார்த்தா காணும், 5 இயர்ஸுக்கு 54 இருக்கு. ஸோ இவனுடைய P&L அப்படின்றத நான் குவார்டர்லி ரிசல்ட்ல போய் எடுத்து பார்த்தா உண்மைக்கு தற்சமயத்துக்கு அவனுடைய சார்ட் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது மேல் நோக்கி தான் போகுது. இந்த சமயத்தினுடைய பழைய ரேட்டே, ஆதி காலத்து அந்த காலத்து ரேட்டே நம்ம எடுத்து பார்க்குறோம். அதுல அவன் மேலே வந்திருக்கான்னா 34 ரூபாயில வந்தவன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் சுஸ்லான் இருந்தது. அவன் ப்ராஃபிட் மேக்கிங் ஒன்று திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மிஸ்தான் ஃபுட்ஸ் அப்படின்ற போன்ற பங்குகள்லாம் எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது கிரியேட் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு கோல்டில் ஒரு 25%, பாண்டில் 25%, எஃப்டி கேஷ் ஈக்குவலண்ட் அதில் ஒரு 25%, ஸ்டாக் மார்க்கெட்டில் 25% பணத்தை போடுறோம். அப்படி பிரித்து போடும்பொழுது நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கும் பொழுது லார்ஜ் கேப்பில் ஒரு 60%, மிட் கேப்பில் ஒரு 20%, அப்புறம் ஸ்மால் கேப்பில் ஒரு 5, அப்புறம் மைக்ரோ கேப்பில் 5 போடும் பொழுது அப்போ 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் வெறும் 5000 ரூபா போடணும். அப்படின்ற சமயத்தில் இது போன்ற ஸ்டாக்குகள் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவர் தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்து இவன் மல்டி பேக்கராக வரக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இவன் பண்ண ப்ராஃபிட்டை வச்சு. அதே மாதிரி இந்த NMD 60 போய் ஒருத்தர் 30% லாஸ் பண்ணியிருக்காரு. அட கொடுமையா, அது அவன் இறங்கவே இல்லை, தொடர்ந்து ஏறிட்டே தான் போனான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ, அதாவது கவர்மெண்ட்டினுடைய இடத்தை தொட்டோம்னாவே அது ஒரு வெடிக்கு சமானம் தான். திடீர்னு அவங்க ஏதாவது பிளான்ட்டை விற்கலான்னு பார்ப்பாங்க, அப்புறம் விற்க முடியாமல் போயிடும், அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த வகையில் இவன் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். நம்ம இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற அஸ்திரம் இருக்கும் பொழுது யாராவது 30 ரூபாய்க்கு ஃப்ரீயாக தான் இந்த ஷேர் கிடைச்சிருக்கும் NMDC வச்சிருந்தவங்களுக்கு. அப்போ இவன் மேலே 60 ரூபா போயிட்டு கீழே இறங்கும் பொழுது அவன் என்னைக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான லெவலுக்கு கீழே வரானோ அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீலுக்கு வந்து கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது நான் ஒரு 35 ரூபா ரேஞ்ச், அதே மாதிரி 30 ரூபா ரேஞ்ச் எதிர்பார்க்குறேன். அங்கே வந்து மேபி ஒரு சப்போர்ட் எடுத்து போவானோ அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அவனை சார்ந்திருந்த நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு நண்பர் நீட் அண்டு கிளியராக பிளான் பண்ணுறாப்ல. நான் ஒரு 5 to 7 வருஷம் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு 2000 ரூபாய் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாப்புல மாதம். அப்போ இந்த ஷேரில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபின்னெல்லாம் வந்து எதுவும் தன்னைத்தானே நிரூபிக்கவே இல்லை. அவன் என்ன ப்ராஃபிட் பண்ணுவான் என்னன்றது நிரூபிக்கல. சுஸ்லான் வந்து மேபி இப்போ ஓகே, அவன் வந்து யூ-டர்ன் போட்டிருக்கான், மறுபடியும் கீழே இப்படி போட்டான்னா ஒரு சைன் வேவ், அதுக்கு பேரு இப்போ கீழே இருந்து மேலே ப்ராஃபிட் காமிச்சிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டான்னா. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 5-7 வருஷம் ஒருத்தரை நம்பி இறங்குறான். பொதுவாகவே கல்யாணம் பண்ணி ஒரு 50-60 வருஷம் ஒருத்தரை நம்பி இறங்குறதுக்கு பல விஷயங்களை பார்க்குறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்களா, ஏதாவது ஜாதகமெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா ஸ்டீல், பவர் கிரிட் போன்ற ஷேர்களை நம்பித்தான் நாம் ஒரு 5-7 வருஷத்துக்கு இறங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆமாம், பாதியில் விட்டு போட்டு போயிட்டேன்னு என்னங்க பண்ணுறது, வாழ்க்கை போயிடல. அது மாதிரி இவனுங்கெல்லாம் பாதியில் இருந்தையாவது பண்ணி விட்டானுன்னு என்ன பண்ணுறது. கேபிஆர் மில்லாம் ஒரு காலத்தில் பணம் அள்ளி கொடுத்தானுங்க. அப்பெல்லாம் யான் ரேட் எல்லாம் பறந்துகிட்டு இருந்தது. கோவிட்டுக்கு அப்புறம் அந்த யான் ரேட்லாம் பறக்கும்போது பக்காவாக ஏறிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அன்னைக்கே நம்ம பேசணும், ஏங்க இந்த கேபிஆர் மில் இந்த உச்சத்தில் வந்து ஏதோ ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுத்து கீழே இறக்கி விடுறான். மறுபடியும் இவன் என்னைக்கு அந்த டாப் ரேட்டை தாண்டானோ அன்னைக்கு அப்போ அவன் அபிர்மதமான லாபமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ 2000 ரூபா இருந்தா நினைக்கிறேன். மறுபடியும் அந்த 2000 ரூபாய் வந்து தொடும்போது இது ஒரு மிகப்பெரிய லாபமா இருக்கும்னு நான் பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கான். கூடிய விரைவில் 1000 தாண்டி 2000 வாழ்த்துக்கள். ஏங்க இவன்லாம் நான் வெறும் 100 ரூபாய்க்கு கீழே பார்த்தேங்க. நான் டீலராக வேலை பார்த்துட்டு கீழே இந்த கேபிஆர் மில்லுடைய IPO நான் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு 100, 200, 500ன்னு ஏகப்பட்ட பேர்த்துக்கு திருப்பூரில் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போல்லாம் இது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தான், லிஸ்டிங் கெயின் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்தான். அப்போல்லாம் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு கீழே இருந்தான். இன்னைக்கு வந்து ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் 1000 ரூபா இருக்கான். நான்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு அதை சொல்லணும். அதாவது இந்த குப்பிட் அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஷேர், இந்த பர்த் கண்ட்ரோல் ரிலேட்டடான ஷேர். இது நான் ரொம்ப நாள் இதை அவாய்ட் பண்ணணுமே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனிவே இந்த ஷேர் பறந்துக்கிட்டே இருக்கே, அப்போ இது இன்னும் எவ்வளோ தூரம் தான் பறக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவன் பாட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். கீழே 100 ரூபாய் இருந்த ஷேர் 730 ரூபா போயிட்டா. இது ஒரு வித்தியாசமான ஷேருங்கிறதுனால யாருனாலும் கணிக்க முடியலன்னு நினைக்கிறேன். எனிவே இன்வெஸ்டர்ஸில் போய் பார்த்தோம்னா FISDS எல்லாம் இல்லை. அதாவது நான் ஒரு ரெகுலர் பேட்டர்ன் அப்படின்றது ஒன்று பார்க்குறேன். FISDS நம்பி பணம் போட்டிருக்கணும், அதில் பெருசாக இல்லை. அதே மாதிரி P&L வந்து growth ரேட் வந்து இருக்கணும். இது லாஸ்ட் 3 இயர்ஸில் growth ரேட்டே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு ஃபேக்காக தூக்கி அடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது என்னன்றது எனக்கு தெரியல நண்பர்களே. இதை பற்றி உங்களுக்கு யாராவது அபிப்பிராயம் இருந்தால் இந்த குப்பிட் பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
நண்பர் ஒருத்தர் நல்ல ஒரு விதமான ஒரு முயற்சி தான் பண்றாரு அப்படின்றது என்னுடைய கருத்து. 20,000 ரூபாய் அவர்கிட்ட பணம் மிச்சமாகுது ஒரு மாசத்துக்கு. அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி 10,000 பிரிச்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10,000 டிவிடெண்ட் கொடுக்க ஸ்டாக்ல 10,000 பிரிச்சு போடலான்னு பாக்குறாரு 15 வருஷத்துக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இந்த பக்கம் 10,000 ரூபாய் போட்டு வந்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் ஆச்சு. இந்த பக்கம் 10,000 போட்டீங்கன்னா இதுல ஒரு 1,20,000 ரூபாய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷம் முடிவில் வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாயா இருக்கு. ஆனா இது அதே 1,20,000 ரூபாய் தான் இருக்கு. இல்லைன்னா வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு டிவிடெண்டை சேர்த்து அப்படின்னா நீங்க அடுத்தது வந்து இந்த பக்கம் வெறும் 5,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல 15,000 ரூபாய் போடணும். அதே இந்த பக்கம் மாறி வந்ததுன்னா இந்த பக்கம் 5,000 போட்டு இந்த பக்கம் மாத்தி வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நண்பர்களே, யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஷேரையும் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா பெரும்பாலும் இறங்க தான் செய்யுது. அப்ப ஏவரேஜ் பண்றாங்க. இப்போ ஒரு HDFC பேங்க்ல ஏவரேஜ் பண்ற கசக்குதா அல்லது விப்ரோல பண்ற கசக்குதா, ஏதாவது ஒரு டைம் திரும்பி வருவான். பட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஷேர்லாம் வந்து நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, அவன் லாபகரமான கம்பெனியாவே இருந்துட்டு வர்றானா, இப்ப லோ ரேட் தான். இது போன்ற ஷேர்களுடைய சமீபத்திய ரிசல்ட் என்ன, லாபகரமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரணும். திடீர்னு வேதாந்தா இப்படி கும்பா பாடி விட்டா அந்த மாதிரி இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் தொடர்ந்து லாபகரமாவே இருக்கு. இப்போ செப்டம்பர் குவார்டர்ல என்ன ரிசல்ட் அப்படின்றது பாருங்க. அப்பவும் லாபகரமா வந்ததுன்னா இதுல எனக்கு பயப்படுறதுக்கு எதுவும் விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒரு லோ ரேட்ல இருக்கு, ஏவரேஜ் பண்ணக்கூடிய ரேட்டா தான் இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. எப்ப ரிசல்ட் அப்படின்றது மட்டும் பார்த்து கவனிச்சு பாருங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.